வெல்கம் டு vlogs ஆஃப் மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிக்கன் வறுத்தரைச்ச குழம்பு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் வறுத்தரைச்ச குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்திருக்கிறேன், சின்ன உள்ளி தான் எடுத்திருக்கிறேன். சின்ன உள்ளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கிறேன். பெரிய உள்ளியை விட சின்ன உள்ளி சேர்க்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் வறுத்து மசாலா ரெடி பண்ணலாம். தேங்காய் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கிறேன். துருவின தேங்காய் 1 கப் ஒரு பேன்ல எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் கூட வத்தல், உங்களுக்கு ஸ்பைஸுக்கு ஏத்தாப்புல, காரத்துக்கு ஏத்தாப்புல வத்தல் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அப்புறம் மல்லி, பச்சை மல்லி, முழு மல்லி 1 ஸ்பூன், நல்ல மிளகு 1/4 ஸ்பூன், முழு நல்ல மிளகு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 2 ஏலக்காய், பட்டை 1 சின்ன பீஸ், 3 கிராம்பு, இவ்வளவு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம், மீடியமா வச்சு இந்த அளவு வறுத்தா போதும். நீங்க ஃப்ளேம் கூட்டி வச்சீங்கன்னா சீக்கிரமா கருகிடும். இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கோங்க, ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்து கல்பாசி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இது வேணும்னு இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன உள்ளியை 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன உள்ளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். உள்ளி சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்ப சீக்கிரமாவே வதங்கி கிடைக்கும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா, வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி, ஏன்னா வத்தல் பொடி அதெல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறோம், அதனால மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனையும் சேர்த்து கொடுக்கணும். சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு வேக வச்சிருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்ல இருந்தே தண்ணி வரும், அந்த தண்ணியே தாராளமாக போதுமானது. அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இவ்வளவு தண்ணி வந்திருக்கு, இவ்வளவு வெந்திருக்கு சிக்கன். இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய மசாலா, தேங்காய் வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறோம்ல, அந்த மசாலாவையும் சேர்த்து தண்ணி, தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து, உப்பு தேவைப்பட்டா உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு எந்த அளவு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கா வேணும்னா தண்ணி கம்மியா சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ரெடி ஆகியாச்சு சிக்கன் குழம்பு. குயிக்கா ஈஸியா பண்ணிடலாம், ரொம்பவே ஈஸி. சிக்கன் குழம்பு ரெடி. இந்த சிக்கன் குழம்பு டிஃபன், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணுங்க, ஈஸியா செஞ்சிடலாம். நாங்க இன்னைக்கு இட்லிக்கு தான் சிக்கன் குழம்பு செஞ்சிருக்கிறோம். நீங்களும் கண்டிப்பா உங்க வீடுகள்ல செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ.